ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ 2 டைப்புமே எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் ஸ்டிச் பண்ணுற நீட்டில் எடுத்திருக்கேன். ஸோ டைப் 1 பார்த்திங்க அப்படின்னா, லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு நம்ம எப்பவும் போல் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நார்மல் லூப் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த லூப்பை வந்துட்டு நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணுறதுக்காக இன்னொரு லூப் எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம இப்போ லாக் பண்ணுறதுக்காக செகண்ட் லூப் எடுத்துட்டோம். ஸோ செகண்ட் லூப் எடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி நம்ம போகிறோம். ஸோ டர்ன் பண்ணி போகும்போது இந்த லூப்புக்கு சென்டர், ஓகே, சென்டரில் போயிட்டு அப்படியே நம்ம டர்ன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். இந்த ஃபர்ஸ்ட் லூப்போட ஒன்று ரைட் சைடில் போடணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் போடணும். சென்டர், அதாவது இதோட சென்டர் மீன்ஸ் இந்த லூப்போட சென்டர், இந்த ஸ்டிச்சோட சென்டர் கிடையாது. ஸ்டிச்சுக்கு சென்டரில் போயிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஸ்டிச்சோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதோட ரைட் சைட் இல்லைன்னா லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போடுறோம். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லூப் க்ரியேட் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டு சேம் அதே மாதிரியே, ஓகே, இந்த லூப் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லாக் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம டர்ன் பண்ணணும். அப்படியே பேக் சைடில் டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த டைரெக்ஷன்லேயே தான் நம்ம இப்போவும் பண்ணணும். ஸோ நம்ம ரைட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே தான் நம்ம கொண்டு போகணும். லெஃப்ட் சைட் டைரெக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே தான் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ ரைட் சைடில் ஒரு டைமும் லெஃப்ட் சைடில் ஒரு டைம் அந்த மாதிரி அன்ஈவனாக பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ நம்ம சென்டர் நமக்கு கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த லாக் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லாக் பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டராக வந்துட்டு வச்சுட்டு நம்ம இதை சுற்றி ஒரு லாக் போட்டு அப்படியே டர்ன் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், போட்டுட்டு இப்போ நான் லாக் போடாமல் பாருங்கள், இப்போ இந்த லூப் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லூப்பை இந்த போர்ஷனோட சென்டர் பாயிண்ட் ரொம்ப தள்ளிலாம் போயிடக்கூடாது. இதை வந்துட்டு இப்படி தள்ளிலாம் போயிடக்கூடாது. ரொம்ப தள்ளி போனீங்கனாலும் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கரெக்டாக அதை ஒட்டியே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டர்ன் பண்ணுறோம். ஓகே, அப்படியே டர்ன் பண்ணும்போது இந்த போர்ஷன் இங்கே வந்துட்டு லாக் ஆகும். உங்களுக்கு இங்கே மட்டும்தான் லாக் ஆகும், வேறு எங்கேயுமே உங்களுக்கு லாக் தெரியாது. இந்த போர்ஷன் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனோட எண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனில் தான் நமக்கு வந்து லாக் ஆகும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது லுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டெம்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செடியோட ஸ்டெம்மெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த லூப் எடுத்துட்டோம் இல்லையா, இந்த லூப்பை நம்ம லாக் பண்ணாமல் தான் வந்துட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபைபரெல்லாம் வரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த போர்ஷனில் வந்து லாக் போட மாட்டோம். ஸோ அப்படியே தான் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த லூப் என்ன ஆகும், லூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து த்ரெட்டோட பேலன்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். அதர்வைஸ் இது டிசைன் பார்க்குறதுக்கு இந்த டிசைன் நல்லாயிருக்கும் லுக் உங்களுக்கு. கரெக்டாக நம்ம பார்த்து கொண்டு போகணும். இப்போ நம்ம பேக்கில் கொண்டு போகிறோம் இல்லையா, இப்போ கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்கள், இந்த லூப் இருக்குல்ல, இது வந்து நம்ம கரண்ட்டில் வச்சுட்ருக்க லூப். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த லூப் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஆகிடக்கூடாது. ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா பாருங்கள், போடும்போது தெரியுதா, ஆக்சுவலி இந்த நாட் வந்து இங்கே வர வேண்டியது, பட் இங்கேயே வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளமாக வரும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ நம்ம லூப் போகும்போது பேக்வேர்ட் டைரெக்ஷனில் போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து இப்படி கொண்டு போகிறோம் இல்லையா, ஸோ இப்படி நம்ம இந்த சைடு லூப் எடுத்துகிட்டு பேக் சைடு டேர்ன் பண்ணி போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி லூப் வந்துட்டு அதோட லென்த் வந்து கம்மியாகாது. லென்த் கம்மியாகாமல் இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பராக ஸ்டிச் வரும், இல்லைன்னா டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ இப்போ நம்ம லாக் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் தின்னாக தெரியும், அதாவது இந்த ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு தின்னாக தெரியும். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஹாஃப், இந்த லாஸ்ட் எண்ட் ஆகுது இல்லையா, இந்த எண்டோட பொசிஷனில் லாஸ்ட் ஹாஃப் மட்டும் உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம 1 டைம் தான் எடுக்கிறோம். இங்கே எல்லாம் நமக்கு டபுள் டைம்ஸ் வரும், நம்மளோட ஸ்டிச் வந்துட்டு டபுள் டைம் வரும். ஸோ அதனால் இது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும், கொஞ்சம் ப்ராடாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம அந்த க்ரீப்பர் ஒர்க் அப்படிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கொடியெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் நம்ம வந்துட்டு இது மாதிரி டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது இது நம்ம வந்துட்டு ஜரி த்ரெட் வச்சு நம்ம இதை எப்படி போடலான்னு சொல்லி பார்க்குவோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் வரும், பட் த்ரெட்டு மட்டும் நமக்கு மாற்றிருக்கோம், அது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் இந்த ஜரி த்ரெட் வச்சு போட்டுட்டோம். ஸோ ஜரி த்ரெட் வச்சு போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா உங்களுக்கு லூப் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபார்ம் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக வராது, அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு பெண்ட் ஆகுற மாதிரி ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளமாக ஆகும். ஸோ நீங்கள் போக போக எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த டைப் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செகண்ட் டைப் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு லாக் போட்டு வந்தாச்சு. ஓகே, சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லூப் நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இந்த லூப் எடுத்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன பண்ணுவோம், அப்படியே வந்துட்டு இந்த பேக் சைடு போயிட்டு இதோட சென்டர் பொசிஷனில் போயிட்டு சென்டரில் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி லாக் போடுவோம். பட் ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக், ஸோ இந்த லூப் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டர்ன் பண்ணி பேக் சைடு போகிறோம். ஸோ போயிட்டு இங்கே ஒரு குட்டி லாக். ஓகே, அப்படியே வந்துட்டு அதே சேம் ஒரு குட்டி லாக். இந்த லாக் மட்டும் நம்ம ஒவ்வொரு டைரக்ஷன் நம்ம ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணும்போதும் நம்ம குட்டி லாக் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணுறோம். ஆக்சுவலி டைப் 1 விட உங்களுக்கு டைப் 2 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம அங்கங்கே லாக் போட்டுறோம் இல்லையா. ஸோ த்ரெட்டு வந்து நமக்கு எங்கேயும் வந்து சிக்கவும் சிக்காது, எதுவும் ஃபைபரெல்லாம் வெளியில் வராது. ஸோ கரெக்டாக அந்த ஃபார்மேட் கரெக்டாக வரும், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதனால தான் டைப் 1 நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டைப் 2 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தடுமே நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஆகும். நீங்கள் எடுத்தது டைப் 2 மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டைப் 1 மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். இப்போ நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு டைப் 2 எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு எப்படி இந்த செகண்ட் டைப் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இதோட சென்டரில் போயிட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு ஒரு டிசைனை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட லுக் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகே, இது ஸ்லாண்டிங்காக போடணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்போவுமே நம்ம லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, லைட்டாக ஸ்லாண்டிங்காக போடணும். ஸோ ஸ்லாண்டிங்காக போட்டு இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதோட ஹாஃப் ஒன்று ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு சைடில் ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன்லேருந்து செகண்ட் ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரும். தென் இதோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டோட ஆப்போசிட் சைடு, ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங், தென் இதோட எண்ட் பொசிஷனில் ஒரு ஸ்லாண்டிங். ஸோ நமக்கு இப்படி தான் வந்துட்டு நமக்கு லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸ்லாண்டிங்காக வரும், ஸ்ட்ரைட்டாக வராமல் ஸ்லாண்டிங்காக ஈவனாக வரணும், அன்ஈவனாக போகக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்லாண்டிங் லைன் எடுத்தோமோ ஒரு 1 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோனோ சேம் அதே தான் கண்டினியூவாக எண்ட் வரைக்கும் வரணும். இதே நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் அதே தான் கண்டினியூவாக ஃபாலோ ஆகணும். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டெம் இருக்கும் இல்லையா? அந்த செடியோட ஸ்டெம்மெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அப்படி தான் லுக் இருக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.